படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இன்னும் ஒரு அடி வண்டி நகர்ந்தால் கூட என்னை உயிரோடு பார்க்க முடியாது என கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மகனை தாய் மிரட்டும் காட்சிகள்தான் இவை. இந்த பிரச்சனைக்கு காதல் திருமணம் தான் காரணமா? அப்படி என்ன நடந்தது? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பூபாலன் முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்கள் சொந்தமாக 10 ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருந்த நிலையில் பூபாலன் பெயரில் 5 ஏக்கர் நிலமும் முத்துலட்சுமி பெயரில் 5 ஏக்கர் நிலமும் உள்ளன. பூபாலன் முத்துலட்சுமி தம்பதியினருக்கு 2 மகன் 2 மகள் உள்ள நிலையில் 4 பேருக்கும் திருமணம் முடிந்துள்ளது. இதில் கடைசி மகனான அசோகன் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ஓராண்டிற்கு முன் பெற்றோரை எதிர்த்து அசோகன் தனது காதலியை திருமணம் செய்துள்ளார். வீட்டில் உள்ள 3 பிள்ளைகளுக்கும் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு திருமணமான நிலையில் அசோகன் மட்டும் பெற்றோரின் பேச்சை கேட்காமல் காதல் திருமணம் செய்ததால் பூபாலனும் முத்துலட்சுமியும் ஆத்திரத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய அசோகன் ஆற்காட்டில் உள்ள மேட்டு தெருவில் தனது மனைவியுடன் தனியே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்துள்ளார். அசோகன் வேலை தேடி அலைந்தும் வேலை கிடைக்காததால் தனது நிலத்திலேயே விவசாயம் செய்ய முடிவு செய்துள்ளார். தனது பெற்றோரின் பெயரில் உள்ள விவசாய நிலத்தில் அசோகன் நெல் பயிரிடுவதற்காக கேட்டபோது விவசாய நிலத்திற்குள் வரக்கூடாது என தாய் முத்துலட்சுமி மறுப்பு தெரிவித்துள்ளார். வேறு வழி தெரியாத மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசாரும் முத்துலட்சுமியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளனர். இறுதியாக போலீசார் கூறியதால் முத்துலட்சுமியும் அசோகனை நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த அசோகன் டிராக்டருக்காக 50,000 ரூபாய் பணம் செலவழித்து நிலத்தில் சேடை ஓட்டி நெல் பயிரிடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அப்போது திடீரென வயலுக்கு வந்த முத்துலட்சுமி கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு வண்டி நகர்ந்தால் கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து விடுவேன் என மிரட்டி உள்ளார். முதலில் வாகனத்தை இயக்குங்கள் என கூறிய அசோகன் ஒரு கட்டத்தில் பயத்தில் தான் மேற்கொண்ட பணியை கைவிட்டு வீடு திரும்பி உள்ளார். நீ ஓட்டணா ஓரம் போ, ஓரம் ஒதுக்கிட்டு ஓட்டு, டைம் ஆகுது. நீ ஓட்டினா இந்த மாதிரி தான் பண்ணு இருப்பாங்க. நீ ஓட்டினா ஒன்னா போய் பார்த்துக்கிட்டான், கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. நோ நான் ஓரம் போனா நீ இல்லை கூட்டுட்டுண்ணா ஸ்டேஷனில் கூட்டுட்டோம். ரெக்கார்ட் ஆகிருந்தாங்குது, ரெக்கார்ட் ஆகிருந்தாங்குது. ஸ்டேஷனில் நான் போய் கொடுக்குறேன். நான் நீயும் வா, கொடுத்துட்டு வா போ. நீ சம்பாதிச்சது கிடையாது, இது எங்கள் அப்பா பேரில் இருக்குது. இது நீ கிளம்பு. என்ன ரெக்கார்டு எடுத்துனோம்? பத்திரங்குது பேர் கோர்ட்டில் குத்துக்கிறேன். கோர்ட்டில் போய் பார்த்துக்க. நீ ஓ டேஷ் வா, போலாம் வா ஸ்டேஷனுக்கு போகலாம் வா. அவரே அங்கே கூப்பிடுறா, வா ஸ்டேஷனுக்கு போகலாம் வா. நான் ஓட்டினாண்ணா, நீ வேலை பாருண்ணா, படுக்கிட்டுண்ணா. நீ ஓட்டினா அத்துக்கிட்டா பட்டுண்ணா. யாரும் ஒன்றும் பிடிக்க போத்துக்கிற வீடியோ இருக்குது. அவங்களே அத்துக்கிறேன்னு போகிறாங்க. என்ன இருக்குது? நீ ஓட்டினா வாரம் ஒதுக்கி ஓட்டு நீ அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வேலையாகாது. சரி நின்னுங்க அப்படியே நின்னுங்க. எவ்வளோ நின்னுங்கிறாங்க, நின்னுங்க. சிறு வயது முதலே விவசாயம் மட்டுமே பிரதான வேலையாக செய்து வந்த நிலையில் காதல் திருமணம் செய்த ஒரே காரணத்துக்காக தனது தாயே வாழ்வாதாரத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக அசோகன் வேதனையோடு தெரிவித்துள்ளார். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.